எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. டேய் மச்சான், என்ன மச்சான் வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன், பயங்கர டென்ஷனாவே இருக்க. டென்ஷன் பண்றாங்கடா. யாரு? வேற யாரு? என் வீட்டுல தான். அதான் என் வீட்டுல தாய்க்குறன்னு ஒரு ஜீவராசி இருக்கே, அவங்கதான், அவங்களே தான். யாருக்கு எப்போ எந்த ஏழ்றைய கூட்டலாம் தாண்டா அவங்களோட எண்ணமே. ஓஹோ, தட் மதர் பஞ்சாயத்தா? அது எப்பவும் நடக்கிறதான மச்சான்? உனக்கு இது போர் அடிக்கிற மேட்டரா இருக்குல்ல? அப்படி இல்ல மச்சான், உங்க அம்மா ஒன்ன வெறுப்பேத்துறதும் பதிலுக்கு நீ அவங்கள 2 மடங்கா காண்டு ஏத்துறதும் எப்பவும் நடக்கிறதானே? அத சொன்ன மச்சான். அதேதான் மச்சான், அதேதான் மச்சான். 2 மடங்கு இல்ல, இந்த வாட்டி நான் 4 மடங்கு காண்டாக்கிடுவேன். நீ அந்த சரக்கு எடுத்துட்டு வா. வேணாம் மச்சான், நீ சும்மா குடிச்சிட்டு போனாலே வாண்டடா கூப்பிட்டு வச்சு வம்பிழுப்ப. இப்ப பிரச்சனை பண்றதுக்காகவே குடிக்கணுங்கிற. சரியில்லை மச்சான், வேணாம். இன்னைக்கு நீ குடிக்க வேணாம். டேய், நான் சொல்றத கேளுடா. நீ போ, அட்வைஸ் பண்ணாம போய் சரக்கு எடுத்துட்டு வா போ. நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? அப்ப தெரியுதுல்ல, போடா. சொன்னாலும் சொல்லாட்டி நீ அதானே பண்ணுவ. சரி, நான் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைன்னு சொல்லு. டேய், அதாவது மச்சான், உன் பொண்டாட்டி விஜய் எனக்கு யாரு? தங்கச்சி மாதிரி. அதான தங்கச்சி மாதிரி, தங்கச்சியே தான், கூட பிறக்காத தங்கச்சி. ஆமா. அந்த பொண்ணுக்கு நான் இது வரைக்குமே தீபாவளி பொங்கலுக்கு நான் எந்த சீர்வரிசையும் செஞ்சதே இல்ல. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு சடங்கெல்லாம் தெரியவே தெரியாதா? தெரியல உனக்கு? இப்ப நந்தினி அதை சொன்னாளா, நான் அதை செஞ்சுட்டேன். அதனால விஜய்க்கும் சந்தோஷம் இல்லையா? எனக்கும் சந்தோஷம், உனக்கும் சந்தோஷம் தானே? டபுள் ஹாப்பி. உனக்கே ஹாப்பி. சோ அதே மாதிரி தானே எங்க வீட்லயும் நடக்கணும். நந்தினி என்ன கூட்டிக்கிட்டு என் அக்கா மாதவி இருக்கால, மாமாவுக்கும் அவளுக்கும் சீர்வரிசை கொடுக்க போனா திடீர்னு வந்தாங்கடா எங்க தாய்க்குளம். எல்லாத்தையும் அப்படியே எப்பவுமே பண்ற மாதிரி தட்டி யார்ல விட்டுட்டு அசிங்கமா பேசினாங்க. ஓஹோ, இதான் மேட்டரா? இப்ப புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுல. நீ போய் சரக்கு எடுத்துட்டு வா. எடுக்கிற, வேற வழி. சரி வா போவோம்.